வணக்கம் நண்பர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய உழைப்போம், கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருப்போம். ஆனா வாழ்க்கை தரம் கூடவே இருக்காது, கூடியே இருக்காது, அப்படியே இருக்கும். வர்றது பணம், கிடைக்கிற பணம் வருமானம் நமக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும். இது ஏன்? அதற்கான காரணத்தை சொல்வதுதான் இந்த வீடியோ. நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்கள் தினமும் உழைப்பீர்கள் இல்லையா? காலையில் எழுவோம், இரவு வரை கூட வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு வேலை செய்வாங்க, சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு வேலை செய்வாங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. பணம் மட்டும் என்ன வந்ததோ அதே தான் வரும். கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனா பணம் அது என்ன வருதோ அதே தான் வரும். அதனுடைய முன்னேற்றமே இருக்காது. அப்ப நம்ம வாழ்க்கை தரத்துல முன்னேற்றமே இல்லையேன்னு சொல்லி மனம் வருந்துவாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் உழைப்பு குறைவா? இல்லை. உங்கள் தகுதி குறைவா? இல்லை. காரணம் வேறு இருக்கிறது. யாரிடம் யாருமே சொல்லாத ஒரு உண்மை இன்று நான் உங்களுக்காக சொல்றேன் இந்த வீடியோ. 2015ஆம் ஆண்டு தஞ்சாவூர்ல சுரேஷ் என்ற விவசாயி, அப்பா விவசாயி, தாத்தாவும் விவசாயி, அதே நிலம், அதே வேலை, அதே கஷ்டம். ஆண்டுக்கு ஆண்டு கடன் மட்டும் கூடிக்கிட்டே போச்சு. விவசாயத்தால் பலனே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன கடை வைத்திருந்தார் மோகன். அது சுரேஷோட நண்பர். அவன் அதிகம் உழைக்கவில்லை, ஆனால் வருமானம் நல்லா வந்தது. அப்ப போய் சுரேஷ் கேட்டான், எப்படி அப்படின்னு சொன்னான். அப்போ மோகன் சொன்னான், நான் உழைப்பை விற்கவில்லை, தீர்வைத்தான் விற்கிறேன். மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறேன், அதை கொடுக்கிறேன். அதனால் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னான். சுரேஷ் யோசித்தான். அடுத்த சீசன் வரும்பொழுது நேரம் மார்க்கெட்டுக்கு போனான். இடைத்தரகரெல்லாம் அவன் நம்பலை, அவனே போனான். ஆன்லைன்லயும் விற்க ஆரம்பிச்சான். ஆர்கானிக் என்று பிராண்ட் பண்ணான். அவனுடைய விளைச்சலை ஆர்கானிக் என்று பிராண்ட் பண்ண உடனே வருமானம் 3 மடங்கு ஆனது. உழைப்பு அதே தான், ஆனால் திசை மாறியது. அடுத்து ஒரு 2015 ரமேஷ் ஒரு தொழிலாளி. தினமும் 12 மணி நேரம் வேலை, கையில் கொப்பளம், உடம்பில் வலி. மாதம் 8000 ரூபாய் சம்பளம். அதில் வீட்டு செலவு, குழந்தைகள் படிப்பு, மிச்சம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒரே கேள்வி, இவ்வளவு உழைக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை தரம் மாறவில்லை, ஏன் என் நிலைமை மாறவில்லை என்றவன். ஒரு நாள் அவனுடைய நண்பன் கேட்டான், நீ என்ன செய்கிறாய் உன் சம்பளத்தில்? ரமேஷ் யோசிச்சான். செலவு செய்கிறேன், அவ்வளவுதான். சேவ் பண்றியா? இல்லை. இன்வெஸ்ட் பண்றியா? தெரியாது. உன் ஸ்கில்லை க்ரோ பண்றியா, வளர்த்துக்கிறியா? தெரியாது. அன்று ரமேஷ்க்கு புரிந்தது, உழைப்பு வேறு, பணம் சம்பாதிக்கும் அறிவு வேறு என்று. இரண்டும் இல்லாமல் வாழ்க்கை மாறாது. இரண்டும் வேணும், உழைப்பும் வேணும், பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் தெரியணும், அவ்வளவுதான். இப்போ புரியுதா நண்பர்களே? உழைப்பு மட்டும் போதாது, அதுக்கு ஒரு சரியான திசை வேண்டும். உலகம் உங்கள் நேரத்திற்கு பணம் தருவதில்லை. நீங்க எவ்வளவு நேரம் உழைக்கீங்கன்னு அதுக்காக பணம் தரல. உங்கள் தீர்வு, நீங்க என்ன கொடுக்குறீங்க அதுக்கு தான் பணம் தரும். நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீர்கள் எவ்வளவு முக்கியமில்லை, எவ்வளவு கஷ்டமாக செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. நீங்கள் யாருக்காக செய்கிறீர்கள், என்னவாக வேலை செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 3 கேள்வி. 1, என் உழைப்பு யாருக்கு பயன்படுகிறது? 2, என்னால் மட்டும் தர முடிந்த தீர்வு என்ன? 3, என் திறமையை நான் வளர்த்துக் கொள்கிறேன். இந்த 3 கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேட வேண்டியதே இல்லை. நண்பர்களே, உண்மையான காரணம் என்ன தெரியுமா? பணம் வராமல் போவதற்கு, நம் வாழ்க்கை தரம் அப்படியே இருக்கிறதுக்கு இந்த 3 காரணங்கள் தான். முதலாவது, தவறான திசையில் உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், ஆனால் மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்முடைய போக்கு இருக்கிறது. 2வது, சேவ் பண்ணுவதில்லை, இன்வெஸ்ட் பண்ணுவதில்லை, வருவது செலவு போகிறது, அப்படியே இருக்கிறது. 3வது, நம் திறமையை நாம் வளர்த்து கொள்வதில்லை. 5 வருஷத்துக்கு முன்னே என்னவாக இருந்தோமோ இன்றும் அதே தான் தெரியும். உலகம் மாறுது, நாம மாறல. இந்த 3 தான் நம் வாழ்க்கையை ஒரே இடத்திலேயே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, முன்னேற விடாமல். நண்பர்களே, இன்று ரமேஷ் எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கொண்டான், வருமானம் கூடியது. சுரேஷ் திசை மாற்றினான், வாழ்க்கை மாறியது. இன்று நீங்களும் ஒரு முடிவு எடுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும். அதிகமாக உழைக்க வேண்டாம், சரியாக உழையுங்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை சேமித்து வையுங்கள். உங்கள் உழைப்பை சரியான திசையில் வையுங்கள். பணம் வரும், வாழ்க்கை நிச்சயமாக மாறும்.
நம்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களின் வாழ்க்கையும் மாறட்டும். கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மூன்றில் நாம் இப்போது எதில் இருக்கிறோம் என்று. சரியா? வேறு ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.